வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம தை அமாவாசை அன்னைக்கு கோவில் போயிருந்தோம். அதுக்கான ஃபுல் விலாக் தான் இதில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத வாங்க ரொட்டீனாக பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ராணிஜே. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஆன் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்று உங்களை வந்து சேரும். தை அமாவாசை அதுவுமா நாங்கள் அன்றைக்கி நம்ம காளிப்பட்டியில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகிறோம். தைப்பூசம் அன்றைக்கி போனால் அன்றைக்கி நைட் டைமில் ஏகப்பட்ட கூட்டம். அதை நம்ம வீடியோ எடுக்கல, நம்மளால் அங்கே கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியலன்னு சொல்லி இன்றைக்கி தை அமாவாசை அதுவுமா பகல் டைமில் போகிறோம். அன்றைக்கி போகிறப்ப நம்ம என்னென்ன செஞ்சோம் என்ன பார்த்தோங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சாம்பார் வச்சுட்டு முருங்காய் கூட்டு வச்சுருந்தேன். அதுக்கு முருங்காய் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு முருங்காய் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வானிலையில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி சேர்க்காம நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி விழுது மாதிரி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா சுருள வந்த வேட்டி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு கோலி குண்டு அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கிட்டது அப்புறம் நம்ம முருங்காயும் அது வேக வச்ச தண்ணீர் எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டி வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே முருங்காய் வேக வச்ச தண்ணியை கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாம்பார் ரசம் இல்லை பொரியல் செய்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி அது கொஞ்சம் நேரம் வெந்து வர்ற சமயத்தில் பச்சை வாசி போன வேட்டி நம்ம 2 பல் தேங்காய் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்ச விழுதை நம்ம முருங்காய் கூட சேர்த்துடலாம். முருங்காய் கூட அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்த வேட்டி நம்ம பிளேட் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். தேங்காய் பாலும் பொட்டுக்கல்லையும் சேர்த்த வேட்டி ரொம்ப அதிகமான நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. அது வெந்துட்டுருக்க அதே சமயத்தில் நம்ம பக்கத்தில் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரிக்கிற சமயத்தில் நாம் இதில் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பியூராக எங்கள் மரத்துலேயே விளைஞ்ச தேங்காயிலேருந்து எடுத்த எண்ணெய் தான். அது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் முருங்கைக்கீரை சுருள வெந்து வந்ததுமா நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம. அது ரொம்ப சத்து உள்ளதும் கூட. முருங்கைக்கீரை பொரியல் டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து வேட்டி சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம அதை கிளறி விட்டுடலாம். முருங்கைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இன்றைக்கி கிடச்சிச்சு. நாட்டு கொத்தமல்லி தழை அவ்வளோ ஸ்மெல்லு. என்ன தான் நம்ம ஆஃபீஸ் கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணாலும் நாட்டு கொத்தமல்லி தழை இருக்கிற ஸ்மெல்லே வேறு தான். சூப்பர் வாசனையாக இருந்துச்சு. முருங்காய்க்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுட்டு நம்ம முருங்கைக்கீரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம போய் பால் பீசிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம காளிப்பட்டி தேருக்கு போகலாம். இதுவே கொஞ்சம் அதிகமாக லேட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ டக்குன்னு நம்ம உங்களை நான் தேர் திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் போகிறப்ப காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஒரு 11 மணி 12 மணி ஆகிறப்பெல்லாம் ஏகப்பட்ட க்ரௌடு, நிறைய ஸ்டோர்ஸ் இருந்துச்சு.
குழந்தைங்களுக்கு விளையாடுற திங்ஸு எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அல்வா, பொரி, கடலை எல்லாமே இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இவ்வளோ ஸ்டோர்ஸு, கரும்பு ஜூஸு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கப் 20 rupees அப்படி சொன்னாங்க, வாங்கி குடித்தோம். தேர் திருவிழான்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த உண்டியல் தான். சின்ன வயசுலேருந்து அந்த உண்டியலில் போகிறப்பெல்லாம் ஒரு தடவையாச்சும் ஒன்றாச்சும் வாங்காமல், ஒன்று பெரிய சைஸில் சின்ன சைஸ் ஏதாவது ஒன்று பாட்டிக்கிட்ட அடம் பிடிச்சி வாங்கிக்குவேன். அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே அது நிறைய காசெல்லாம் நிரம்பி நம்ம அதை உடச்சி அடுத்த வருஷத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எப்போவுமே கோல் செட் பண்ணுவோம். ஒரு தடவை கூட அதில் பணத்தை நிரம்புற வரைக்கும் வெயிட் பண்ணதே இல்லை. எத்தனை தடவை நம்ம இந்த இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. உங்ககிட்டலாம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறப்ப தான் எனக்கே சின்ன வயசில் நடந்த விஷயம் எல்லாமே அவ்வளோ மெமரிஸ் வருது. அப்போ இந்த அளவுக்கு கடையெல்லாம் இருக்காது. இருந்தாலும் அவ்வளோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி இருந்தே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம், நானும் என்னோடய தங்கச்சி, சிஸ்டர்ஸ் எல்லாமே. நாங்கள் இருக்கிற ஏரியா ஒரு வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதால இந்த மாதிரியான பொம்மை, டாய்ஸ் அதெல்லாம் அங்கே கிடைக்காது. ஹேண்ட்பேக் போச்சு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைக்காது. நமக்கு பையனா கட்டைப்பை, மஞ்சள் பை தூக்கிட்டு போக வேண்டியது தான். இந்த வருஷம் நான் புதுசாக கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, பூஞ்செடியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பன்னீர் ரோஸ், செண்பகம், டிஃப்ரெண்ட் கலர்ஸு, செம்பருத்தி, இந்த மாதிரியெல்லாம் எப்பவும் இருந்ததில்லை. இந்த வருஷம் கொஞ்சம் அது மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நான் கூட 2 செடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம தேர்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு தேருக்கு போனாவே இந்த 10 ரூபா ஸ்டோர் தான் ரொம்ப ஃபேவரட். எனக்கு அந்த 10 ரூபா கடை தான் எல்லாமே 10 ரூபாய்க்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே 10 ரூபா கடை எங்கே இருக்குதுன்னு தேடி போவோம். அப்புறம் தேருக்கு போனாவே தேர் மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருக்குது, தேர் போட்டதுக்கப்புறம் இந்த மிட்டாய் வந்துச்சா, இந்த மிட்டாயினால தான் தேர் மிட்டாய்னு பேர் வந்துச்சான்னு தெரியல. ஆனால் அது தேர் மாதிரி அழகாக அடுக்கி வைக்கிறப்ப எல்லாருமே அது தேர் மிட்டாய். தேன் மிட்டாய் கூட எல்லா இடத்துலையும் கிடச்சிரும். இந்த தேர் மிட்டாய் இந்த இடத்த தவிர வேறு எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல். அது எவ்வளோ விலைக்கு விற்றாலும் அதுலேருந்து நம்ம கொஞ்சமாச்சும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வாங்கிட்டு வருவோம். அப்புறம் நிறைய ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி பானிபூரி, சாட் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி. சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விஷயமுமே இங்கே ஏகப்பட்ட விலையாக இருந்துச்சு. ஒரு அப்பளமே 50 ரூபா, 50 rupees அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பெரிய பெரிய ஜெயின் வீலெல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு, பார்க்குறதுக்கே பயமாக இருக்கிற அளவுக்கு. குழந்தைங்க அங்கே போகலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் இருந்துட்டு இந்த வெயில் நேரத்தில் போனோன்னா அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது, இன்னொரு நாள் நைட் டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வர வழியில் இந்த இரும்பு சட்டியெல்லாம் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதில் தேவைப்படுற வீட்டுக்கு தேவைப்பட எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். ஓரளவுக்கு தேரெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ரோட்டுக்கு ஆப்போசிட் வந்து உக்காந்துட்டோம். ரெஸ்ட் எடுக்கலாம், ரொம்ப வெயில், களைச்சி போயிட்டோம். எல்லாம் நாங்கள் குழந்தைங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இங்கே அழகழகாக அப்பளம்லாம் சுட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா இருக்குன்னு சொன்னதால் இங்கே ஒரு பிளேட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கினோம். சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சுனாலும் சொல்ல முடியாது. ஒரு சில ஐட்டம் எல்லாம் வெந்தும் வேகாமல் அப்படி ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அளவுக்கு தேரெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. முருகனோட அருளெல்லாம் நல்லபடியாக வாங்கியாச்சு. கோவிலுக்கு உள்ளே போயெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. நம்ம சாமி கும்பிட்ற பக்தி பரவசத்தில் அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு வந்ததுக்கு நம்ம மனசார சாமி கும்பிடுவோம் அப்படின்னு கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
நிறைய ஸ்டோர்ஸு நிறைய 3 ரோ உள்ளே போகிறதுக்கு மட்டுமே 3 பிட்டா கடைகளும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் அங்கே இருந்தால் கூட கிளம்புறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படின்னே தான் தோணும். இந்த சமயத்தில் எங்கள் பாட்டி சொன்ன ஒரு பழமொழி தான் எங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் வரும். தேர் முடிஞ்சு போகிறப்ப கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் எங்கள் பாட்டியும் சொல்லிடும், நாங்களும் நினச்சிக்குவோம். அது என்னென்னா, தேருக்கு போகையில் தெம்பு, திரும்பி வரையில் வம்பு அப்படின்னு பாட்டி அப்பவும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ பொம்மையை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டிருப்போம், அது வாங்க முடியாமல் வந்திருந்தா உடனே கோச்சிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக போனாலும் வரும்போது கொஞ்சமாச்சும் அழாமல் வரமாட்டோம். அதை தான் எங்கள் பாட்டி அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் தேரில் ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு பொருளில் இதுவும் ஒன்று. விண்டு சைம்ஸ். இந்த சத்தத்துக்காக தான் இதை நான் வாங்கிட்டு வந்தது. வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு முடிவில் தான் வாங்கினேன். ஆனால் நமக்கு அது வீட்டுக்குள்ளே வச்சா அது சத்தமே வரல. எனக்கு அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத விட அதோடய சத்தம் தான் மெயினாக கேட்கணும். அதுக்காக கொண்டு வந்து அது வெளியே மாட்டியாச்சும் அந்த சத்தத்தை நம்ம கேட்டுருணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே நான் இதை வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் கேளுங்க எவ்வளோ ஸ்வீட்டாக சத்தம் வருதுன்னு. அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே கம்மி விலை தான். ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த முருகன் கந்த சஷ்டி கவசம் இந்த புக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு ஸ்டோரி, சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் புக்கில் படித்து அவங்களே கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா மெமரிஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கெல்லாம் நானே படித்து பார்க்குறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் ஒரு 5-10 ரூபா அவ்வளோதான் இருக்கும். இப்போ கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் படித்தது இத்தனை வருஷம் கழித்து இந்த பஞ்சதந்திர கதைகளெல்லாம் நான் சின்ன வயசில் படித்தது. அதே மாதிரி இந்த தடவை ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு ஒரு தாயக்கட்டை வாங்கிட்டு வந்தோம். யாரும் விளையாட மாட்டோம், இருந்தாலும் அதை பார்த்ததுமே அதை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலுக்கு துடைக்கிற மேட்டு அதெல்லாம் வாங்கினோம். ரொம்ப பிடிச்சி வாங்கின விஷயங்கள் தான். எது நமக்கு பிடிச்சிருக்கோ தேவையோ அதை மட்டும் வாங்கினோம். இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.